வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல கவுனி அரிசி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ரெசிபிஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆப்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க நல்லா ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பாக மொறுமொறுன்னு இருக்குது. அதே மாதிரி நல்லா இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா கூட போடவே இல்லை. நல்லா ஹோல்ஸ் அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு அழகாக. நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சொலையாக அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ ஆப்பத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது கேஸ்டாயன் கடாய்ங்க. இந்த கடாய் வந்து வெறும் ஆப்பத்துக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணுறது. ஆப்பம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம வந்து எண்ணெயை தடவி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் துருவெலாம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ திரும்பியும் நான் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எதை செய்கிறோமோ இல்லையோ இது ஞாபகமாக முந்தின நாளே நம்ம மறுநாள் ஆப்பம் ஊற்ற போகிறோன்னா முந்தின நாளே இதை ரெடி பண்ணி வச்சிடணும். நல்லா கழுவிட்டு ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்கன்னா சீசனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ வச்சு நம்ம நல்லா தடவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை மாதிரி சீசனிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்னா மறுநாள் நமக்கு ஆப்பம் வந்து நல்லா அழகாக ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ ஆப்பத்துக்கு கவுனி அரிசி ஆப்பத்துக்கு மெஷர்மெண்ட் பார்த்துடலாங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கவுனி அரிசியை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் ஊற வச்சோம்னா தான் நமக்கு வந்து மாவு நல்லா மஞ்சு வரும் மழன்ட்டு. அதனால் கவுனி அரிசியை ஒரு 6-7 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாஸ் அதே கிளாஸால் 1 கிளாஸ் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். என்னடா அது பச்சரிசி சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம 2 ஆப்பம் வெள்ளை ஆப்பம் சாப்பிட்றோம்னா அதுக்கு பதில் 1 ஆப்பம் கவுனி அரிசி ஆப்பம் 1 ஆப்பம் வெள்ளை ஆப்பம்ன்றதுனா இருக்கும். ஏன்னா பச்சரிசி சேர்க்கும் போது தான் ஆப்பம் வந்து நல்லாவே இருக்கும். அது கூடவே வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு முழு உருட்டு வெள்ளை உளுந்து இது ரெண்டுத்தையும் நம்ம கழுவிட்டு இதை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாங்க. இப்போ இங்கே வந்து அவுள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கவுனி அரிசி அவுள் கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கவுனி அரிசி அவுள் இல்லைன்றதுனால நான் கெட்டி அவுள் வெள்ளை அவுள் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை வந்து அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கோ இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வைக்கும் போதே கூட ஊற வச்சிடலாம். கெட்டி அவுள் எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நான் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள், அரிசியில் இருக்கிற தண்ணி நல்லா கலர் வந்து நல்லாவே இருந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடாமல் இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி இருக்குது அதிலே அப்படியே சேர்த்துட்றேங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் உளுந்தியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தா அந்த கவுனி அரிசி தண்ணியை தான் ஊற்றி அரைக்க போகிறோம். அந்த தண்ணியில் நிறைய ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. அதனால் அதை கீழே கொட்டிடாமல் அதையே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். அரிசியை நம்ம ஊற வைக்க முன்னாடியே ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம்னா நமக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க ஸ்மூத்தாக. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நம்ம கவுனி அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சா மட்டும்தான் அது வந்து அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. இப்போ மீதி இருக்கிற அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கணுங்க. நான் முதல்ல அவுள் சேர்க்கும் போதே நீங்களும் அப்பயே சேர்த்துருங்க. நான் அதை இப்போ மறந்துட்டேன்னு நடுவில் ஞாபகம் வந்துச்சுன்னு திரும்பி எடுத்து போட்டு சேர்க்குறேன். இப்போ எல்லா தண்ணியும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஊற வச்ச எல்லா தண்ணியுமே. இப்போ இதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அதே பாத்திரத்தை எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ ஆப்பத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு இளநீர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இளநீர் தண்ணியை நம்ம மிக்சியில் அதை அரைச்ச மாவு இருக்குது மீதி அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு அளவு எடுத்துக்கலாம். 3/4 கிளாஸ் 1 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இளநீர் தண்ணி இல்லைன்னா தேங்காய் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிங்க. இது சேர்க்கும் போது மாவு வந்து நமக்கு நல்லா புளிச்சு நல்லா அந்த சொலையாக வர்றதுக்கு காரணமே இந்த இளநீர் தண்ணியும் தேங்காய் தண்ணி. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது கூடவே நைலான் ஜவ்வரிசி, குட்டி குட்டியாக இருக்கிற நைலான் ஜவ்வரிசி அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு கரைச்சி வச்சிடலாங்க. கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
இது ஒரு ஆப்ப மாவு வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரக்கும் நமக்கு வெதர் கண்டிஷன் பொறுத்து நமக்கு புளிக்க வைக்கணும். ஏன்னா குளிர்காலமாக இருந்துச்சுன்னா இன்னும் டைம் எடுக்கும் புளிக்கிறதுக்கு. வெயில் காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிப்பு வந்துடும். அதனால் ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு கூட ஆகும். இப்போ ஆப்பத்துக்கு சைட் டிஷ் தேங்காய் பால் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்பயுமே. இப்போ தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பால் புழியறதுக்கு இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சக்கையாக புழிஞ்சு எடுத்துடலாம். இதை மாதிரி நல்லா சக்கையாக புழிஞ்சு எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு துணியில் பால் புழியும் போது. பால் புழியறதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு துணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற தேங்காவையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்சுட்டோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நம்ம விருப்பம் போல் நமக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ நம்ம விருப்பம் போல் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நமக்கு டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். இல்லை தேங்காய் பால் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போ மாவு நம்ம நைட்டு அரைச்சி போட்டு வச்சுருந்தோம். மாவு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்திருக்குங்க. அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த மாவு இப்போ வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. அதனால் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ ஆப்பக்கடாயை வந்து இது கேஸ்ட் அயனுங்க. ஆப்பத்துக்குனே தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பம் ஊற்றிட்டு கழுவிட்டு திரும்பியும் நம்ம வந்து லேசாக சூடு பண்ணி எண்ணெய் தடவி எடுத்து வச்சிட்டோம்னா துருவெலாம் பிடிக்காமல் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு வாங்க. நைட்டே நம்ம வந்து எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் சீசனிங் பண்ணி. இப்போ வந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அப்படியே அழகாக ஒரு 2-3 தடவை சுற்றி வந்தோம்னா நல்லா இருக்கும். சுத்த புதுசாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சுத்த பழகிடும். 2-3 தடவை நம்ம செஞ்சு பார்த்தோம்னாவே நமக்கு பழக்கம் வந்துடும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு மீடியமுக்கும் லோக்கும் ஃப்ளேம் வச்சு வேக வைக்கணும். இந்த ஓரம் வந்து நமக்கு கிறிஸ்பாக வரணும்னா கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ஓரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு வரும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கும் நமக்கு அழகாக ஓரங்களில் தூக்கிட்டு வரும்போது அழகாக எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடாமல் ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சொலையாக வந்திருக்கு. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை நம்ம விருப்பம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கவுனி அரிசியில் ரொம்ப சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆப்பமும் நமக்கு. வாங்க இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு இருக்குது. அதே மாதிரி நல்லா இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ப சோடா கூட போடவே இல்லை. நல்லா ஹோல்ஸ் அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு அழகாக. நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சொலையாக அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நம்ம நார்மலாக அந்த ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, கலர் மட்டும் தான் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம இது பேக்கிங் சோடா எதுவுமே போடாமையே நல்லாயிருக்கு. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.